வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் இந்திய சினிமா கம்பெனி தயாரிப்புல அனுராஜ் மனோகர் இயக்கத்தில் டொவினோ தாமஸ், சேரன், சுராஜ் வெஞ்சனமூடு, ஆர்யா சலீம் மற்றும் பலர் நடிப்புல வந்திருக்கிற நரிவேட்டை மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஷன் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆலப்புழா மாவட்டத்தில் குட்டநாடுன்னு ஒரு கிராமத்தில் வேலைக்கு போனால் எஸ்ஐயா தான் போவேன். சாதாரண கான்ஸ்டபிள் வேலைக்கு போக மாட்டேன். வீட்டு நிலத்தில் விவசாயமும் பண்ண மாட்டேன்னு அம்மா காதலியோட தயவுல வளர்றாரு வர்கீஸ்ங்கிற டொவினோ தாமஸ். காதலியோட அப்பா, தாய் மாமா, அம்மா எல்லாரும் கரிச்சு கொட்டுறதுனால வேற வழி இல்லாம ஆம்பளை போலீஸ் கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணி விருப்பமே இல்லாம வேலை பார்க்கறாரு. அவருடைய சீனியர் கான்ஸ்டபிள் பஷீர்ங்கிற சுராஜ் தான் எப்பவுமே கோபமா உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிற டொவினோ தாமஸை பக்குவப்படுத்தி போலீஸ் வேலைக்கு தயார்படுத்துறாரு. அப்போ சுராஜ் டொவினோ தாமஸ் உட்பட ஒரு 35 பேர் டீம் வயநாட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க இருக்கிற உரிமைகள் மறுக்கப்பட்ட ஆதிவாசி மக்கள் தங்களுக்கு அரசாங்கம் தர்றேன்னு சொல்லி இப்பவும் தராம இழுத்தடிக்கிற தங்கள் உரிமைக்குரிய பூமிக்காக நடத்துற போராட்டத்தை அடக்கதான் இந்த டீம் போறாங்க. இந்த டீமோட கெட்டுதான் ரகுராம் தாஸ்ங்கிற சேரன். 40 நாட்கள் ஐயம் போராட்டம் நீடிக்கிறதுனால இதுல மாவோயிஸ்டுகள் பங்கு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு காஸ்ட் டீமா வரவழைக்கிறாரு சேரன். எல்லாரும் காட்டுக்குள்ள மாவோயிஸ்டுகளை தேடி போகும்போது சுராஜ் மிஸ் ஆகி ஒரு அருவிப்பாறையில செத்து கிடக்காரு. அதனால உக்கிரமாகிற கேரள அரசுடைய கோபமான எச்சரிக்கையை மீறி தங்களுடைய நிலத்துக்கான போராட்டத்தை இனி தொடர்றாங்க ஆதிவாசிகள். அதுக்கப்புறம் ஜெயிச்சது யாரு? ஆதிவாசிகளா இல்ல போலீஸ் படையா? இதுல டொவினோட பங்கு என்னன்னு விறுவிறுப்பா சொல்ற பாடம் நரிவேட்டை. நான் டொவினோ தாமஸ் ஆரம்பத்தில் வேலைக்கு போக மாட்டேன்னு அம்மா காதலிகிட்ட கொஞ்சம் பேச்சு தினசரி செலவுக்கான பணத்தை வாங்குற சீன்கள், ஊர்ல எல்லாரும் திட்டுறதுனால அவமானம் தாங்க முடியாம கான்ஸ்டபிள் வேலையை வெறுப்பா செய்யற சீன்கள், தனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி தன்னை மோட்டிவேட் பண்ண சுராஜ் இறந்ததுக்காக கதற சீன்கள், அவர்கிட்ட ரொம்ப அப்பாவியா கேள்வி இருக்கிற சீன்கள், சுராஜ் மரணத்தை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி சேரன் கிட்ட கெஞ்சின காட்சிகள், பின்னால தன் அடக்கின அதிகார வர்க்கத்துக்கு எதிராக பொங்குற சீன்கள் சூப்பரா பண்ணிருக்காரு டொவினோ தாமஸ். அடுத்து மலையாள சினிமாவுக்கு புதுசா அறிமுகமாகி கமாண்டிங் ஆபீசரா சேரன் ஆட்டோகிராஃப் படத்துக்கு அப்புறம் தமிழ் கலந்த மலையாளத்துல நன்னாட்டு சம்சாரிச்சு சூப்பராட்டு அடிச்சு ஒழிச்சிருக்குது புள்ளிக்கு ஒரு ஆசம்சைகள். அதே நேரத்துல சேரன் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்பர்மேஷன்லாம் எடுத்திருக்காரு. ஓகே, நல்லா தான் பண்ணிருக்காரு. அடுத்த சீனியர் கான்ஸ்டபிள் பஷீர் அவர் சுராஜ் வெஞ்சனமூடு எப்பவுமே டொவினோ தாமஸ் மற்ற சீனியர் போலீஸ் கான்ஸ்டபிள் ராகிங் பண்ணும்போது சீண்டு போதும் டொவினோ தாமஸ் சோர்ந்து விடும் போதெல்லாம் அவரை தாங்கி பிடிச்சி அவருக்கு அட்வைஸ் பண்ற சீன்கள், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, குடும்ப உறுப்பினர்கள் கூட நேரம் செலவழிக்க முடியாத கஷ்டமான போலீஸ் வேலை முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவா இருக்கிற சீன்களை சூப்பரா பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட கேமியோ ரோல் மாதிரி தான் வர்றாரு. அடுத்த ஆதிவாசி மக்கள் உரிமைக்காக பாடுபடுற ஆர்யா சலீம், டொவினோ தாமஸ் அம்மா அவரை ரினி உதயகுமார், காதலி அவரை பிரியமதா கிருஷ்ணன், எப்பவுமே காட்டுக்குள்ள நாயோட சுத்துற அந்த ஆதிவாசி இளைஞர் ஆள் பார்க்க கரண்டு மரடா இருந்தாலும் பூ மாதிரி மென்மைய பாசம் காமிக்கிற அந்த நடிகர் பேர் தெரியல, இருந்தாலும் அவருக்கும் பாராட்டுகள். ஆரம்பத்துல காட்டுல வர அந்த குழந்தை நட்சத்திரங்கள் எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களை அருமையா பண்ணியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் அனுராஜ் மனோகர் ஆரம்பத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் 4-5 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2019 இந்த ஈஸ்ட் படத்துக்கு அப்புறம் நரிவேட்டை தான் டைரக்டரா இருக்கு. 2வது படம் 2003 ஏகே ஆண்டனி சிஎம் இருந்தப்ப கேரளா வயநாட்டுல முத்தங்கா கிராமத்துல நடந்த போலீஸ் ஆதிவாசிகளுக்கு இடையான மோதலை பத்தி தான் இந்த படத்துல எடுத்திருக்காரு. ஸ்கிரீன் பிளே எழுதினவர் அபின் ஜோசப். உண்மை சம்பவங்கிறதுனால 1 மணி நேரத்துல படத்தை முடிச்சிடாம அங்கங்க ஹீரோவுக்கான மசாலா எலிமெண்ட்டுகளை ரொம்ப லிமிட்டா சேர்த்து ஒரு முழு நீள படமா கொடுத்திருக்காரு. ஹீரோயிசம் அதிகமா இல்லாம நம்ம எதிர்பார்த்த மாதிரியே படம் போனாலும் விறுவிறுப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம ரஞ்சித் பாரி செல்வராஜ் மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கதையை எடுத்திருக்காரு. ஆதிவாசி மக்களுடைய வாழ்வாதாரமான இருப்பிடத்திற்கான உரிமையை, பூமிக்கான உரிமையை வாங்கி கொடுக்கறத பத்தி படமா எடுத்திருக்காரு. அதுல ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்காரு. இது மூலமா ஏகே ஆண்டனி முறையில கேரள அரசும் போலீஸ் எப்படி ஆதிவாசி மக்களை நம்ப வச்சு கழுத்தரிச்சு அதுக்கப்புறம் அவங்களை குடும்பப்படுத்துறாங்கன்னு ரொம்ப தைரியமா சொல்லியிருக்காரு. ஒருவேளை இப்ப கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கிறதுனாலதான் காங்கிரஸ்காரன் ஏகே ஆண்டனி பத்தி தைரியமா சொல்லியிருக்காருன்னு தெரியல, ஆனா விறுவிறுப்பாக சொல்லியிருக்காரு. நாயகன் கதாபாத்திரத்தை விட சுராஜ் வெஞ்சனமூடு சேரனுடைய கேரக்டர் ஸ்கெட்சிங் நல்லா சூப்பரா இருந்தது. சுராஜோட பாசிட்டிவ் திங்கிங் நல்லா இருந்தது. வயநாடு காட்டுக்குள்ள போலீஸ் எல்லாரும் டென்ட் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ ஒரு சக போலீஸ்காரர் இந்த ஆதிவாசிகள் இப்படி பூமிக்காக போராட்டம் நடத்துறதுனாலதான் நம்ம இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியலன்னு புலம்புவாரு. அப்ப சுராஜ் நமக்காவது ஊர்ல படுக்க சாப்பிட இடம் இருக்கு, ஆனா இவங்களுக்கு அது கூட இல்லையே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கன்னு பேசுவாரு. அந்த மாதிரி கான்ஸ்டபிளா டொவினோ தாமஸ் சார்ஜ் எடுத்த கொஞ்ச நாள்லயே ஒரு கலவரத்தை அடக்க போவாங்க. ஒரு பெரிய வர டொவினோ தாமஸ் ஓங்கி அரைஞ்சிடுவாரு.
அப்போ ஒரு சீனியர் போலீஸ் கோவப்பட்டு டொவினோ தாமஸ் கண்ணத்துல ஓகி ஆரம்பிச்சு அவர் அப்பா வயசுடா அவர் அடிக்க எப்படி உனக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்பாரு. அப்ப சுராஜ் வந்து சார் புது பையன் இன்னும் கொஞ்சம் நாளாகும் மன்னிச்சுக்கோங்கன்னு அந்த சீனியர் போலீஸை சமாதானப்படுத்துவார். ஆரம்பத்துல டொவினோ தாமஸ் ராகிங் பண்ற சீனியர்களும் பின்னால அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியில டொவினோ தாமஸ் ஆதிவாசிகளுக்காக போலீஸ்காரங்களை எதிர்த்து சண்டை போற மாதிரி காட்சிகள் வரும். இப்படி படத்தோட கான்செப்டே போலீஸ் அராஜகத்துக்கு எதிரான படமா இருந்தாலும் போலீஸ்ல இத்தனை பேர் நல்லவங்களா இருக்காங்கன்னு காமிச்சிருப்பாங்க இயக்குனர் கதாசிரியரும். இது ஒரு நல்ல பாராட்டப்பட வேண்டிய அம்சம். இஷ்கு மாதிரி தன்னுடைய ஆரம்ப படத்தை ஒரு மென்மையான காதல் படமா கொடுத்துட்டு இப்ப அடுத்த 2வது படத்தை அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அதிரடி உண்மை படமா கொடுத்து ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கிற இயக்குனருக்கு பாராட்டுகள். கேமராமேன் விஜய் வயநாடு மலைப்பிரதேசங்கள், காடுகள், ஆதிவாசிகளுடைய பாட்டு, டான்ஸ், அவங்களுடைய கலாச்சார திருவிழாக்கள், குட்டநாடு காயல்கள், வல்லங்கள், போட்டு எல்லாத்தையும் படம் பிடிச்ச விதம் அருமையா இருந்தது. கதைக்களத்துக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்தது சினிமாட்டோகிராஃபி. கேமராமேனுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். அடுத்த இசையமைப்பாளர் ஜேக்ஸ் பிஜோய் டைட்டில் சாங் ஆடு மயிலேன்னு ஒரு ஆதிவாசிகள் பாட்டு எல்லாத்தையுமே சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிஜிஎம் ஸ்கோரிங் முக்கியமான பரபரப்பான காட்சிகள் அருமையா கை கொடுத்துருக்கு. இந்த படத்தோட ஈஸியா நம்மளை கனெக்ட் ஆக வச்சிருக்கு. எடிட்டர் ஷமீன் பார்க்கும்போது நல்லா ஷார்ப்பா கிரிப்பா படத்தை எந்த இடத்துல லாகிங் ஃபீலிங் வராத அளவுக்கு 2.5 மணி நேரத்துல படத்தை முடிச்சிட்டாரு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா வளைச்சிருக்காங்க. படம் என்னதான் 2.5 மணி நேரத்துல முடிஞ்சாலும் இதுவே ரொம்ப அதிகம்னு தோணுது. ஏன்னா முக்கியமான சம்பவமே போலீஸ்காரங்க வயநாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால ஒரு ஹீரோடைய காதல் போர்ஷன்கள், ஹீரோ அம்மா, ஹீரோ காதலி சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். கொஞ்சம் பொறுமையை சோதிக்குதோன்னு தோணுது. அதனால ஆரம்பத்துல இருந்து டொவினோ தாமஸ் போலீஸ் கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ற வரைக்குமான சீன்கள் அந்த அளவுக்கு மனசுல ஒட்டல, கனெக்ட் ஆகல. ஏன்னா இதே மாதிரி காட்சிகளை ஏற்கனவே இதே டொவினோ தாமஸோடைய கிராமிய சூழ்நிலைகளை வந்த மின்னல் முரளி ஏஆர் படங்களை பார்த்துட்டோம். அதனால இந்த படத்துல ஒரு ஆரம்ப 40 நிமிஷ காட்சிகள் நம்ம மனசுல எந்த ஒரு சலனத்தை ஏற்படுத்தல. படம் என்னதான் விறுவிறுப்பா போனாலும் படத்துல கொஞ்சம் கூட ட்விஸ்ட் இல்ல. இடைவெளிக்கு அப்புறம் இவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா அந்த ட்விஸ்ட் என்னன்னா ட்விஸ்டுக்கே அசிங்கம். ஏன்னா என்ன மாதிரி ஆட்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம், அப்ப சேட்டர்கள் கண்டுபிடிக்காம இருப்பாங்களா? நாயகனுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் கொஞ்சம் பலவீனமா இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சில காட்சிகள்ல அவர் ரொம்ப அப்பாவியா இருக்காரு, அப்பாவியா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஆரம்ப காட்சியில பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணதுனால ரேங்க் லிஸ்ட்ல நம்ம பேர் வர்றோம்னு ஹீரோ போராட்டம் பண்றதுக்கு செக்ரட்டரியேட் போகும்போது அரசாங்கத்தோடைய கவனத்தை ஈர்க்க தற்கொலை நாடகம் ஆடலாம்னு கன்னிங்கா பிளான் பண்ற நேர்மை இல்லாத குறுக்கு வழியில முன்னேற துடிக்கிற இவரு பின்னால ஒரு நேர்மையான போலீஸா மாறாத நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கடைசி கிளைமேக்ஸ்ல டொவினோ தாமஸ் கொஞ்சம் கொஞ்சமா நிறமாற ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சோம். அவர் அப்படியே போலீஸ்காரங்க ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. டொவினோ கிளைமேக்ஸ்ல வன்முறை நடக்கும் போது போலீஸ்காரங்களே தூக்கி போட்டு மிதிச்சு சேம் சைடு போல போட்டுட்டு இருக்காரு. அதை சேரன் உட்பட யாரும் கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. நாய் கூடவே சுத்துற அடியான் தாமிர டொவினோ தாமஸோட துப்பாக்கினாலே இவங்க சுட்டு கொண்டுட்டு டொவினோக்குள்ள துப்பாக்கி ஒப்படைச்சிருக்காங்க, இவரை மாட்ட வைக்கிறாங்க. இதுதான் இந்த போலீஸ்காரங்க பண்ற அதிகபட்ச பிளான். ஆனா அடுத்த சீன்லயே போலீஸ்காரங்க செய்யற கொலைகளுக்கு கட்சி மாறின டொவினோ தாமஸை ஐ விட்னஸா வச்சுக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு போலீஸ் சூதானம் இல்லாம சுதாரிப்பு இல்லாம இருக்காங்க. கடைசியில டொவினோ தாமஸ் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்ட பிறகு அவரை சேஸ் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தா வில்லன் குர்ஷி தங்களுடைய தப்ப மறைக்கிறதுக்காக நடக்கிறத விட ஹீரோவை கடைசி வரைக்கும் கிளைமாக்ஸ்ல ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் ரொம்ப மெனக்கிறாங்கன்னு கிளீனா தெரியுது. அந்த அளவுக்கு வில்லனுடைய ஆட்கள் பல்கா இருந்தாலும் ரொம்ப டம்மியா இருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மாரி செல்வராஜுடைய பரியேறு பெருமாள் காரணன், ரஞ்சிதனுடைய அட்டகத்தி, மெட்ராஸ் படங்கள், வெற்றிமாறனுடைய படங்கள் தான் ரொம்ப பெட்டரா தோணுது. அடுத்து 80-90களில் மலையாள சினிமாவில தமிழ் நடிகர்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் கொடுத்த காசுக்கு மேலே கூவி ஓவரா எமோஷனல் ஆகி படத்தை எடுத்து வச்சிருவாங்கன்னு சேட்டன்களுக்கு பயம். அதனால இந்த வினு சக்கரவர்த்தி, ராஜீவ், ராஜேஷ், நிழல்கள் ரவி, ரகுவரன் மாதிரியான குணச்சித்திர வில்லன் நடிகர்கள் தான் அப்பப்ப மலையாள சினிமாக்கள் தலையாட்டினாங்க. ஆனா தமிழ் சினிமா ஹீரோக்கள்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன், கமலஹாசன், சத்யராஜ், பிரபு, சரத்குமார், அர்ஜுன், பாக்யராஜ் இவங்கெல்லாம் மலையாள படங்களை நடிச்சிருக்காங்க. தனுஷ் ஒரு மம்முட்டி படத்துல கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. இது அப்பப்ப கொஞ்சம் பரவலா இருந்தது. ஆனா ஒட்டுமொத்தமா மின்னல் முரளி படத்துல குரு சோமசுந்தரத்துல இருந்து ஆரம்பிச்சு மஞ்சுமல் பாய்ஸ் படம் மூலமா இனிமே தமிழ் நடிகர்கள் இல்லாம தமிழ் பாடல்கள் உள்ள சொருகாம எங்களால படமே எடுக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு சேட்டர்கள் இப்ப ஆளாயிட்டாங்க. அதனால தான் சேரன் நாட்டுக்காரங்களுக்கு சேரன் நாட்டு படங்களுக்கு ஏற்ற மாதிரி முந்தி பாண்டியர்கள் இருந்து ஆரம்பிச்சு இப்ப சேரன் அந்த படத்துக்குள்ள வந்திருக்காரு. எல்லாம் மலையாள சினிமாவுடைய மார்க்கெட்டிங் படுத்துற பாடு. நல்ல வேலை சேரன் அந்த படத்துல ஓவரா சீன் போட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணி கிடைக்கல. ஆனா தமிழ் படங்கள்ல முந்தி எப்பவுமே கையில ஒரு லவ் லெட்டரோட ஒரு லவ் ஃபீலிங்கோட சுத்திக்கிட்டு இருந்த சேரன் இப்ப திடீர்னு வில்லத்தனமா சிரிக்கும் போது கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் முக்காவாசி சூப்பரா இருந்தது. ஒருவேளை
ஒருவேளை இந்த சினிமால எஸ்.ஜே. சூர்யா வில்லனா போட்டிருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அதாவது டொவினோ தாமஸ் ஒரு சீன்ல சார் பஷீரை காணும், அவர் தேடணும் சார் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அதுக்கு எஸ்.ஜே. சூர்யா அவர் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லடா, சாயங்காலம் காட்டுக்குள்ள டெட்டுக்குள்ள வந்துடுவாரா, நீ போய் வேலையை பாடுறா, நான் சொல்றதை கேட்க மாட்டேன் நீ ஒரு டைலாக் சொல்றதை கேட்டு பயந்து போய் இது சேரன் எவ்வளவு பரவாயில்லன்னு நினைச்சேன். இருந்தாலும் சேட்டன்கள் யதார்த்தமா நடிக்கக்கூடிய தமிழ் சினிமா நடிகர்களே தங்கள் மலையாள படங்களை யூஸ் பண்ணுவாங்கன்னு ஜார்ஜ் மரியான் மூலமா நிரூபிச்சிட்டாங்க. மற்றபடி வேற எந்த மைனஸ் மாடலும் இந்த படத்துல இல்லை. படத்துடைய மாறல் வெளியே தங்களுடைய சொந்த நிலத்திற்காக பாடுபடுற மக்களை அடக்கிற போலீஸினுடைய உண்மையான முகம் ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வரும். உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. நல்லா தான் இருக்கு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் திருப்தியா இருக்கு. இருந்தாலும் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் செதுக்கி இருந்தா நம்ம மனசுல ஈஸியா கனெக்ட் ஆயிருக்கும். படத்துல வன்முறை காட்சிகள் அதிகமா இருந்தாலும் ஸ்கிரீன்ல இருந்து ரத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமான இல்ல. இந்த அடிப்படையில படத்துக்கு 5க்கு 3.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். தாராளமா ஒரு தடவை ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பாருங்க. அருமையான ஒரு தியேட்டர் மெட்டீரியல். ஆனா ரொம்ப எதிர்பார்த்து போகாதீங்க, ஏமாந்துடுவீங்க. மொத்தத்தில் நிறைய வேட்டை நர வேட்டைன்னு சொல்லி இந்த விமர்சனத்தை பிடிச்சிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சொல்லலாம்.